Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தாள். ஆமென். Romans chapter 4 verse 19. Without weakening in his faith, he faced the fact that his body was good as dead, since he was about 100 years old, and that Sarah's womb was also dead. Amen. இங்கே நான் வாசிக்கிறோம், ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. ஆனால் அதே நேரத்திலே அவருடைய சரீரம் பலவீனப்பட்டதாய் மட்டுமல்ல, இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனது. ஹல்லேலூயா. அதாவது அந்த சரீரம் இருந்தும் அமேன் ஸ்தோத்திரம், ஒரு பிள்ளை பெறுவதற்கான எந்த ஒரு அமேன் சோர்ஸும் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. எந்த ஒரு கருத்துமே இல்லை, அந்த ஒரு உயிர் அதற்கு இல்லை. ஹல்லேலூயா. அவன் அவருடைய சரீரம் இருக்கிறது என்றாலும் அது ஜீவன் இல்லாதது போல, செத்து போனது போல, அதாவது ஆரோக்கியமெல்லாம் இழந்த ஒரு சரீரமாக காணப்படுகிறது. அப்போ சரீரத்தில் பலவீனம் என்று மட்டும் இல்லாமல் இங்கே வாசிக்கிறோம், சரீரம் செத்து போயிட்டு. இங்கிலீஷ் பைபிளில் சொல்லி இருக்கிறது, அது குட் அஸ் டெட். ஆமென். ஆனால் அவர் அவருடைய விசுவாசத்தில் எந்த பலவீனமும் இல்லை. ஆமென். பல நேரங்களில் நம்மளும் இந்த உலகத்தில் வாழும்போது அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள், அநேக வாக்குத்தத்தங்களை கற்று நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறார். இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. அதற்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தில் நம்ம பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். சரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட, சரீரத்தில் அவன் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் இருந்தாலும் கூட விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆபிரகாமை பாருங்கள், 100 வயதாயிற்று, இனி எந்த நம்பிக்கையுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. மட்டுமல்ல, தன்னுடைய சரீரம் செத்து போயிட்டு நீ எப்படி ஒரு மகன் பிறக்கும், எப்படி வாக்குத்தத்தை ஈசாக்கு வெளியே வருவான். ஆனாலும் அவருடைய விசுவாசத்தில் எந்த பலவீனமும் இல்லை. சாராலும் அப்படிதான். ஆமென். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டிகையிலே ஆமென் ஸ்தோத்திரம் சாராளும் பெயரும் இருக்கிறது. சாராளும் விசுவாசத்தினாலே தான் பிள்ளை பெறுவதற்கான பலனை பெற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. விசுவாசத்தில் அதிகமாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாறினாங்க. அவங்க எப்படி விசுவாசித்தாங்க? அவங்களே ஆபிரகாமின் சரீரம் செத்து போயிட்டு, ஆமென், சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டு, ஆனால் எப்படி அவங்க விசுவாசித்தாங்க? ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 17. ஆமென். அங்கே நான் வாசிக்கிறோம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அவர் தேவனை எப்படி விசுவாசித்தான்? ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 17. I have made you a father of many nations. He is a father in the sight of God, in whom he believed. How he believed? That God who gives life to the dead and calls into the being things that were not. Amen. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் மருத்துவரை உயிர்ப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் எந்த மனுஷனும் மருத்த மனிதர்கள் உயிரோடு எழும்பவில்லை. ஆனாலும் அவர் விசுவாசித்தார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மருத்துவரை ஆமென் ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் மட்டுமல்ல, மருத்துவரை உயிர்ப்பிக்கிற தேவனை தான் நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்திலே அவர்கள் பலவீனமாக இல்லாமல் ஆமென் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்ததுனால அவர்களுடைய சரீரம் செத்து போனது, உயிரில்லாது இருக்கிறதை குறித்து அவங்க எண்ணவே இல்லை. அவங்க வாசிக்கிறவர்கள் எண்ணாதிருந்தார். பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் நம்முடைய சரீரம் அழிந்து போகிற
கூட நம்முடைய சரீரத்தை குறித்து மற்ற நன்மைகளை குறித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம விசுவாசத்திலே பலவீனப்பட்டு போகிறோம், விசுவாசத்திலே சோர்ந்து போகிறோம், அவிசுவாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் ஆமே ஸ்தோத்திரம், நம்ம எதை எண்ணணும்? ஆமே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் விசுவாசிக்கிற தேவன். பவுலும் இதை தான் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. அவருக்கும் அந்த அறிவு இருந்ததினால எவ்வளவோ சோதனைகள் பாடுகள் மத்தியிலேயோ அவர்கள் விசுவாசத்தை ஜெயத்துடன் ஓட்டி முடித்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அவன் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம சொல்லுகிறான். அதுபோலவே இந்த விசுவாச வீரர்களைப் போலவே நாமும் இந்த நாட்களில் சூழ்நிலைகளை பாராமல் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், நம்முடைய இந்த கண்காண நம்ம பார்க்கிற அவன் எல்லா இயலாமைகளை குறித்து எண்ணி எண்ணி சோர்ந்து போகாமல் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மருத்துவரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல் ஷடாய், அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ராஃபா. ஆமென். அவர் நம்முடைய வெற்றி கொடியாக இருக்கிறார், ஜெய கொடியாக இருக்கிறார், யெகோவா நிசியாக இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய நாமத்தை அதிகமாக அறிந்து அவருடைய நாமத்திற்கு மகிமை கொடுப்போமாக. விசுவாசத்திலே வல்லவர்களாக, விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாறுவோமாக. இந்த ஆபிரகாம் சாரா இவர்களுடைய சரீரம், இவங்க கர்ப்பம் எல்லாம் செத்து போனாலும் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அவர்களை கடாட்சித்த போது அந்த விசுவாசத்திலே அந்த ஈசாக்கை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதனால் அவன் நாமும் இந்த நாட்களிலே அவன் இன்னும் அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. விசுவாசத்திலே பலவீனமாகாமல் வல்லவர்களாக ஆரோக்கியமுள்ளவர்களாக மாறுவோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் மாறட்டும். தேவனை குறித்து சிந்திப்போமாக, அவன் உள்ளத்தில் உள்ளதை குறித்து சிந்திப்போமாக, பரலோகத்தை குறித்து சிந்திப்போமாக. இங்கே வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவங்க இதுவரைக்கும் அவங்க பெற்றுக்கொள்ளாத அந்த பரலோக சந்தோஷத்திற்காகவும் காத்திருந்தாங்க. இந்த நாட்களில் பூமியிலையும் நம்ம வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காக காத்திருக்கும் போது முதலாவது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை. ஆமென். அந்த பரலோக ராஜ்யம், அதற்காக நம்ம காத்திருப்போமாக. அப்போது ஆமென் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நமக்கு தேவையானவைகளை கற்று தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி கற்று நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக, விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற்றுவாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். உங்கள் அளவில் அமலேசத்தை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். அநேக நேரங்களில் நாங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகிற அனுபவம் உண்டு, விசுவாசத்தில் பலவீனராக ஆகிற அனுபவங்கள் உண்டு கத்தாவே. ஆனால் அந்த நாட்களில் அவிசுவாசப்படாமல் சந்தேகப்படாமல் கத்தாவே விசுவாசத்திலே அப்பா ஸ்தோத்திரம் வல்லவர்களாய், விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களா எங்களுடைய இயலாமைகளே அப்பா ஸ்தோத்திரம் 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 நெகட்டிவ்ஸ் எண்ணாமல் கத்தாவே உடைய வாக்குத்தத்தை மாத்திரம் எண்ணி விசுவாசத்தை துவக்குகிறோம், முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி எங்களுடைய கர்த்தாவே அப்பா வாழ்க்கை பயணத்தை ஜெயத்துடன் ஓடி முடிக்க அப்பான கிருபை செய்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், தகப்பனே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.